சரி, நாம் நன்றி பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து செல்லுவோம். இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் இந்த குருத்தோலை ஞாயிறு என்ற தினத்தை கொண்டாடினாங்க. சில பேர் இன்றைக்கு குருத்தோலைகளை என்ன செய்வாங்க, ஆலயங்களுக்கு கொண்டு போவார்கள். குருத்தோலையினாலே சிலுவை செய்து வீடுகளிலே கொழுவுவார்கள். இப்படியாக பலவிதமான காரியங்களை இந்த நாளிலே செய்வார்கள். நம்ம அப்படியெல்லாம் செய்யறதில்லை. செய்ய வேண்டும் என்ற அவசியமும் அப்படி இல்லை. இப்ப இந்த குருத்தோலை ஞாயிறு என்றால் என்ன என்றதை நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். குருத்தோலை அதாவது நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி போறார். எங்க போறார்? எருசலேமை நோக்கி போகின்றார். அவர் எருசலேமை நோக்கி போகின்றார். அவர் ஏன் போகிறார் என்றால், பாடுபடும்படியாக, அவர் சிலுவையிலே மரிக்கும்படியாக எருசலேமை நோக்கி போகின்றார். நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை வேதத்திலே நாம் திருப்பிக் கொள்வோம். சரி, அப்ப இங்க பாத்தீங்க சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமுக்கு போகும்படியாக அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றார். ஒரு சந்தியில போயிட்டு ஒரு கழுதையும் ஒரு கழுதையினுடைய குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். நீங்க போயிட்டு அந்த கழுதையை என்ன செய்யுங்க, அவிழ்த்து கொண்டு வாங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இப்ப யூதருடைய ராஜா மட்டுமல்ல, அவர் ராஜாதி ராஜா. யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யாரு? அவர் ராஜாதி ராஜா. இப்ப மனிதர்கள் பொதி சுமப்பதற்காக பயன்படுத்துகின்ற கழுதையிலே அவர் என்ன செய்ய போகின்றார்? அவர் எருசலேமை நோக்கி போக போகின்றார். ஏனென்றால் அவர் ஏன் இந்த கழுதையில் நோக்கி போகப்பட வேண்டும்? ஒன்று இவர் ஒரு தாழ்மையின் ராஜா. இவர் ஒரு 5ஆம் வசனம் பாருங்க. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஏன் அவர் கழுதையின் மேலே போனார்? அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையையும் இது என்ன செய்கின்றது? வெளிப்படுத்துகிறது. இயேசு அவர் குதிரையில் அல்ல, அவர் என்னத்துல போனார்? அவர் கழுதையில போனார். அவர் உலக ராஜாக்களை போல ஒரு அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அவர் வரவில்லை. அவர் என்ன செய்தார்? அவர் வந்த விதம் சொல்லுகிறது, அவர் சமாதானத்தின் ராஜா, அவர் தாழ்மையின் ராஜா, அவர் நம்முடைய இருதயத்தை வெல்லும் ஒரு ராஜா, இல்லையா? அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பாருங்க, அதிகாரிகள் இப்ப ஒரு பதவியை கொடுத்துட்டோம்னு சொன்னா, ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டோம்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன வரும்? திமிர், பெருமை. நம்மளை விட்டா ஆள் இல்லைன்ற மாதிரி, இல்லையா? இந்த இயேசு கிறிஸ்துவை பாருங்க பிரியமானவர்களே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகல அதிகாரம் உடையவராய் இருந்தார். அவர் சர்வ வல்லமுடைய தேவனாய் இருந்தார். அவர் ஒரு சமாதானத்தின் ராஜாவாக அவர் எருசலேமை நோக்கி போகின்றார், இல்லையா? பிரியமான, நாம் எதிர்பார்க்கும் ராஜா பல நேரங்களிலே அவர் வல்லமையோடு வருவார் என்று நாம் விசுவாசிப்போம். ஆனால் தேவனுடைய ராஜா, தேவன் அனுப்புகின்ற ராஜா, நம்முடைய இருதயத்தை மாற்ற வருகின்ற ராஜா, நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்கின்ற ராஜா, நம்மை அதிகாரப்படுத்துகின்ற ராஜா அல்ல. அவர் அதிகாரம் உடையவர் தான், ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் தாழ்மையுள்ள ராஜாவாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார். எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 33.5 வருடங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தார். அவர் 3.5 வருடம் தான் ஊழியம் செய்தார். எத்தனை வருஷம்?
மூன்றரை வருடம் அவர் ஊழியம் செய்தார். அந்த வருடங்களிலே அவர் அநேக ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணார் இல்லையா? இப்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு பேச எங்க போறார்? அவருக்கு வேலை வந்தது. அவர் மரிக்கும்படியாக, சிலுவையின் பாடுகளை சுமக்கும்படியாக, கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படியாக அந்த ராஜாதி ராஜாவான அந்த தேவன் அவர் என்ன செய்கிறார்? அவர் ஜெருசலேமுக்கு போகின்றார். அவர் தாழ்மையான ஒரு ராஜா இல்லையா? தாழ்மையுள்ள தேவன். இன்றைக்கு இருக்கின்ற மனிதர்களாகி நமக்கு தாழ்மை இருக்கிறதா? அவர் தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். எப்படி கற்றுக் கொடுத்தார்? சீசர்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. சீசர்லாம் கூடி இருக்கிறப்ப இயேசு ஒரு இதுல தண்ணி எடுத்து போயிட்டு ஒவ்வொரு சீசனுடைய காலையும் என்ன செய்கிறார்? கழுவினார். நம்ம செய்வோம் தாழ்மையின் ராஜா. இன்றைக்கு நமக்கு என்ன இல்லை? தாழ்மை இல்லை. ஆனா நம்முடைய இயேசு அவர் என்ன பேதுரு சொல்றான்? பேதுரு, ஐயோ ஆண்டவரே, நீர் என்னுடைய பாதத்தை கழுவக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னுடைய பாதத்தை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. இல்லையா? இன்னைக்கு நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம்? எல்லாரும் என்ன பெருமையாய் பேச வேண்டும், எல்லாரும் என்னை உயர்த்தி பேச வேண்டும், எல்லாருக்கும் முன்னுக்கு நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். தாழ்மை எங்க? தாழ்மை இல்லையா? தாழ்மையின் ராஜா இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஜனாதிபதி, இப்ப ஒரு அமெரிக்க ஜனாதிபதியோ இலங்கை ஜனாதிபதியோ வரக்குள்ள மாட்டு வண்டியில ஏற்றி வருவாங்களா? நம்ம தான் கையெல்லாம் கட்டிட்டு கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கழுதைக்கு மேலே உட்கார்ந்துட்டு போவோமா? இயேசு என்ன செய்தார்? அவர் கழுதைக்கு மேலே ஏறி போனார். தாழ்மை. அவர் தாழ்மையுள்ள தெய்வம். தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார். இன்னைக்கு நமக்கு டக்குன்னு என்ன வந்துருது? கொம்பு வந்துருது. கொம்பு. நான் அப்படி, நான் 20 வருஷமா நான் விசுவாசியா இருக்கின்றேன், நான் ஊழியம் செய்கின்றேன், நான் ஜெபிச்சா பிசாசு ஓடுது, நான் ஜெபிச்சா அற்புதம் நடக்குது. அப்ப என்னுடைய குரல் எல்லாம் என்ன மாறி போயிடும்? எப்படி மாறி போகும்? எல்லாம் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாசமாருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? தாழ்மை. அந்த விசுவாசி என்ன மதிக்கவில்லை. விசுவாசிக்கு இருக்கிற பிரச்சனை, அந்த பக்கத்து வீட்டு விசுவாசி என்னை மதிக்கவில்லை. உன்னை மதிக்க கூட போட்டு மிதிக்கும். உனக்கு என்ன இல்லை? தாழ்மை இல்லை. அவன் அப்படி பேசிட்டான், இவன் இப்படி பேசிட்டான். இயேசு தன்னை தாழ்த்தினார், தன்னை முழுவதுமாய் தாழ்த்தினார். சிலுவையின் முடிவு பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார். பிரியமானவர்களே, இல்லையா? தாழ்த்தினார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த தாழ்மை இருக்கிறதா இல்லையா? ஒரு பாடல், கத்தோலிக்க பாடல் தான் அது. பாதங்கள் கழுவிய சிலுவையின் பலிதான் வேதமாயானதே. இல்லையா? பாதங்கள் கழுவிய சிலுவையின் பலி. அவர் பாதங்களை கழுவினார். சர்வ வல்லமுடைய தேவன், சதா காலங்களிலும் ஜீவிக்கின்ற தேவன், இந்த உலகத்தை படைத்து ஆளுகை செய்கின்ற தேவன். சாதாரணமான சீசர்கள் ஒரு இடத்துல இருந்து சும்மா இப்ப இருக்கிற அந்த ஆபீசர் மாதிரி காலெல்லாம் அப்படி வெள்ளையா வச்சிருந்திருப்பாங்களா? எப்படி இருந்திருக்கும்? காலெல்லாம் சுத்தமா இருந்திருக்குமா? அழுக்கு படிந்ததா இருந்திருக்கும். அந்த காலை என்ன செய்தார்? தண்ணீர் ஊற்றி அவர் கழுவினார். இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட பக்கத்தில் இருக்கிற சகோதரனுடைய காலை கொஞ்சம் கழுவி விடுங்கன்னா கேட்பீங்க? தாழ்மை. அந்த தாழ்மை நமக்குள்ள வேணும். ஒரு விசுவாசி அவர் முடியாம இருக்கிறாரு, அவர் ஏழாம இருக்கிறாரு, படுத்த படுக்கையில் இருக்கிற எத்தனை விசுவாசிங்க நம்ம போயிட்டு அவரை தூக்கி அவரை துப்புரவு செய்து அவரை பராமரிக்கிறோம். நாங்க போனா எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. என்ன பட்டு கொடுக்க மாட்டாங்க? ரெஸ்பெக்ட். நீயே ஒரு பட்டு போன மரம், உனக்கு என்னது ரெஸ்பெக்ட்? நம்ம வாழ்றது கிறிஸ்துவால, நம்ம ஜீவிக்கிறது ஆண்டவரால, இல்லையா? நம்ம ஜீவிக்கிறது தேவனால.
நமக்கு என்னத்துக்கு இந்த ரெஸ்பெக்ட்? நமக்கு என்னத்துக்கு இந்த பெருமை? நமக்கு என்னத்துக்கு இந்த அகங்காரம்? நமக்கு என்னத்துக்கு இந்த தலக்கணம்? ஆண்டவன் நினைச்சிருந்தா குதிரை வண்டியில போயிருக்கலாமா? போயிருக்கலாமா? போயிருக்கலாம் இல்லையா? போயிருக்கலாம். தேவன் அவர் தாழ்மையாக அவர் கழுதைக்கு மேல போனார். அந்த கழுதைக்கு கிடைச்ச வாழ்க்கை பாருங்க. கழுதைக்கு இல்லையா? கழுதைக்கு மேல யாரு போறது? இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மூலையில, எங்கேயோ ஒரு மூலையில கட்டப்பட்ட ஒரு கழுதை. என்ன செய்யப்பட்ட கழுதை? கட்டப்பட்ட கழுதை, பயன்படாத கழுதை. ஆனால் தேவன் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம அந்த கழுதை மாதிரி தான். அதுக்காக கழுதைக்கு மேல இயேசு ஏறிட்டாருன்றதுக்காக கழுதைக்கு டக்குண்டு 2 கொம்பு வந்துட்டார். கழுதை மகிமையுடையதல்ல, கிறிஸ்து தான். கழுதைக்கு மேல இருக்கிற கிறிஸ்து தான் மகிமையுடையவர். நம்ம மகிமையுடையவங்க அல்ல, நமக்குள் இருக்கின்ற கிறிஸ்து தான் மகிமையுடையவர். ஹல்லேலூயா. இல்லையா? இப்ப இரண்டாவதாக ஓசன்னா என்று வெளிப்படையாக பாடுறாங்க. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதைக்கு மேல ஏறி போறார். கழுதைக்கு மேல ஏறி போக்குள்ள மக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஓசன்னா 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 என்று கூவி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். இந்த ஓசன்னா என்று சொல்லுகின்ற பொழுது அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போதே காப்பாற்றும். என்ன அர்த்தம்? இப்போதே காப்பாற்றும். இதே மக்கள் தான் இயேசு எருசலேமுக்கு போன பிறகு என்ன சொன்னாங்க? இவரை சிலுவையில் அறையும். என்ன சொன்னாங்க? இவரை சிலுவையில் அறை. இப்ப காப்பாற்றும் காப்பாற்றும் சொல்ற அதே வாய்கள் தான் அங்க போயிட்டு என்ன சொல்லுது? இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்கிறது. பிரியமானவர்களே, ஓசன்னா ஓசன்னா என்று ஆண்டவரை புகழ்ந்தாலும் உதடுகளால் புகழ்ந்தாலும் அவர்கள் இருதயம் மாற்றப்படாதிருந்தது. நீ யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ன்றோம், விடாம செய்றோம். நம்ம எப்படி செய்றோம்? நீ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ன்றாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அது உள்ளத்துல இருந்து வருதா? சும்மா உதட்டுல இருந்து வருதா? எங்க இருந்து வருது? அது சும்மா அது சில பேருக்கு ஸ்தோத்திரம் சொல்லாம இருக்கே இல்லாது. ஏன் ஸ்தோத்திரம் சொல்றான்னு அவனுக்கே தெரியறது இல்லை. சில வயசு போன கிளவி மாற பாருங்க, சும்மா உட்கார்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம்? எதுக்கு ஸ்தோத்திரம்? இல்லையா? ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லி நீ என்ன செய்? துதி. அது பிரச்சனை இல்லை. துதி. உதடுகளால் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உதடுகளால் என்னை நோக்கி கூப்பிடுறீங்க, உங்களுடைய உள்ளமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது. அப்ப இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஓசன்னா ஓசன்னான்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? வெறும் உதட்டினாலே ஆண்டவரை புகழ்ந்தார்களே ஒழிய அவங்களுடைய உள்ளமோ அது தூர இருந்தது. வெளிப்புற ஆராதனை பிரியமானவர்களே இருக்கலாம், ஆனால் உண்மையான ஆராதனை தான் தேவனுக்கு கீழ்ப்படிதல், தேவனுக்கு பிரியமானது. கீழ்ப்படியாம, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவரை துதிக்காம, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம நம்ம செய்யற துதி ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்கும். என்னவா இருக்கும்? அருவருப்பு. ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்கும். நீ தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவனாக, ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாதவனாக நீ எவ்வளவு நேரம் துதிச்சாலும் ஒரு பிரயோஜனம். முதலாவது என்ன செய்? உன்னுடைய உள்ளம் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். என்ன செய்யப்பட வேண்டும்? உன்னுடைய உள்ளம் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். உன்னுடைய உள்ளம் தேவனோடு இணைக்கப்படுகின்ற பொழுதுதான் உன்னுடைய ஜெபம் அங்கு கேட்கப்படும், உன்னுடைய துதி கேட்கப்படும். இல்லையா? பிரியமானவர்களே, நாம் ஓசன்னா சொல்லும் மக்கள் தானா அல்லது உண்மையில் இயேசுவை பின்பற்றுகின்ற சீடர்களா? சும்மா இருந்துகிட்டு எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்றாங்கன்றதுக்காக நம்மளும் ஸ்தோத்திரம் சொல்றவங்களா? அல்லது அந்த இயேசுவை உண்மையாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம ஆண்டவரை துதிக்கிறவங்களா? சிந்திச்சு பாருங்க.
இல்லையா? இல்லையா உமா? ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? எதை எதிர்பார்க்கிறார்? வெறும் முதட்டினால் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறதை எதிர்பார்க்கிறாரா? நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம தேவனை ஆராதிப்பதை எதிர்பார்க்கிறாரா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், இல்லையா? மூன்றாவதாக, அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இப்ப கழுதைக்கு மேல வாராரு. டக்குனி என்ன செய்யறாரு? இப்ப வாராரு, கழுதைக்கு மேல வாராரு. வருகின்ற பொழுது மக்கள் எல்லாரும் தங்களுடைய உடைகள் எல்லாவற்றையும் கலட்டி என்ன செய்யறாங்க? ரோட்ல விரிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? ரோட்ல விரிக்கிறாங்க. இது என்ன அர்த்தத்தை காட்டுகிறதுன்னு சொன்னால், அந்த மக்கள் தாங்கள் உம்மை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை காட்டுகின்றது. என்ன செய்யறாங்க? நாங்கள் உம்மை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று காட்டுகிறது, இல்லையா? எங்கள் வாழ்க்கை உம்முடையது என்றது காட்டுகின்றது. இயேசு வரவேற்பது ஒரு உணர்ச்சியான ஒரு காரியம் அல்ல, அது ஒரு அர்ப்பணிப்பின் ஒரு முடிவு. இன்றைய யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்துக்கு கீழே நம்முடைய பெருமை, நம்முடைய சுய விருப்பம், நம்முடைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சிடணும்? பிரிச்சிடும். என்ன செஞ்சிடணும்? நம்முடைய பெருமை, நம்முடைய சுய விருப்பம், நம்முடைய பாவ வாழ்க்கை, இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? இயேசுவின் பாதத்தில் விரிச்சு நம்ம அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்றோம்டா, நம்ம அவரை நம்முடைய அரசராக நம்ம ஏற்றுக்கொள்வோம் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய எல்லாவற்றையும் அவர்கிட்ட கொடுத்துறோம். ஏன்? ராஜா என்பவர் யாரு? அவர் தான் நம்மளை ஆளுகை செய்கின்றவர். அப்ப இனி நம்ம யார் சொல்றதை கேட்கணும்? ராஜா சொல்றதான் கேட்கணும். அவர் நம்முடைய ராஜா என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ராஜா சொல்வதை நாம் கேட்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே, அந்த ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒப்படைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்ப பாருங்க, இந்த கழுதை இல்லையா, ஒரு மூலையில கட்டப்பட்ட கழுதை, ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல கட்டப்பட்ட கழுதை இப்பொழுது இந்த உலகத்தை சுமந்து, இந்த உலகத்தை உண்டாக்கின இயேசுவை சுமந்து கொண்டு போகிறது. எல்லா ஜனங்களும் என்ன செய்தார்கள்? அவருடைய வஸ்திரங்களை கலட்டி நிலத்திலே விரிக்கிறார்கள். இப்ப கழுதை அதுக்கு மேல போகிறது, கழுதைக்கு மேல உட்கார்ந்து இயேசு போகிறார். அல்லேலூயா, இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் மகிமையுடைய தேவன், அவருடைய பாதத்துக்கு கீழே நம்முடைய பெருமை, நம்முடைய சுய விருப்பம் எல்லாத்தையும் போட்டுறோம். எல்லாத்தையும் போட்டுட்டோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. அங்க சிஸ்டர் என்ன அப்படி பேசிட்டாங்க, இந்த சிஸ்டர் என்ன இப்படி பேசிட்டாங்க, அவங்க என்னை பத்தி தேவையில்லாம கதைச்சிட்டாங்க, இந்த கதையே வராது. ஏன்? நம்ம எப்படி இருப்போம்? யார் என்ன கதைத்தாலும் பரவாயில்லை, நான் யார்கிட்ட போறேன்? நான் இயேசுவிடம் போகிறேன், நான் இயேசுவிடம் போகிறேன். நம்முடைய சுய விருப்பம், நம்முடைய பெருமை, நம்முடைய பேர், பட்டம், புகழ் எல்லாத்தையும் அந்த இயேசுவின் பாதத்திலே நாம் விரித்து விட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இல்லையா? நான்காவதாக நீங்க பாத்தீங்கன்னா, அவர் போகின்ற பொழுது ஒரு கூட்டமே இருந்தது, ஒரு பெரிய கூட்டம், திரளான ஜனங்கள் அவரை குருத்தோலைகளை எடுத்து ஓசன்னா ஓசன்னா என்று அப்படியே அவரை வரவேற்றார்கள். அங்க கூட்டம் தான் இருந்துச்சு. ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? அவர் கூட்டத்தை பின்பற்றுவது எளிது, ஆனால் சிலுவையை பின்பற்றுவது என்பதுதான் கடினம். சும்மா ஆட்களோட சேர்ந்து ஆரவாரம் போடலாம், ஆனால் இயேசு போகின்ற ஒரு காரியம் என்ன? எதுக்காக போறார்? எதுக்காக போறார்? அவர் சிலுவையை சுமக்கும்படியாக, சிலுவையை சுமக்கும்படியாக, கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரிக்கும்படியாக அவர் போகின்றார். ஆசீர்வாதத்தை இன்றைக்கு எங்க போறாங்க? எந்த சபையில ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கம் பண்றாங்க? அங்க போனா அந்த பாஸ்டர் ஜெபிக்கிறார், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். இன்னைக்கு திரளான ஜனங்கள் எதை பின்பற்றி போறாங்க? பிளஸிங், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், இல்லையா? சிலுவையை சுமக்க இன்றைக்கு யாருக்கும் என்ன இல்லை? விருப்பம் இல்லை. சிலுவையை சுமக்க விருப்பம் இல்லை.
ஆசீர்வாதத்திலே இயேசுவை பின்பற்றுவது எளிது. அவர் என்ன செஞ்சார்? அவர் அப்பம் கொடுத்தாரு, அவர் மீன் கொடுத்தார். எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இந்த சந்தோஷத்துல கைகளை தட்டி ஓசன்னா ஓசன்னாண்டாங்க. ஆனால் அவர் சிலுவையின் பாடுகளை சுமக்க போகின்றார். அவர் கல்வாரி சிலுவையிலே மறிக்கப் போகின்றார். அந்த நேரத்தில் யாருமே அவர்கிட்ட இல்லை, அவருடைய இல்லை. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொல்லி கூச்சலிட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை மற்றும் பெற்றுக்கொள்வதில்லை நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம். அவருடைய சிலுவையை சுமக்க வேண்டும். ஒரு பாடல் பாடுவது அருமையான பாடல். சிலுவை சுமந்தோரா சீசனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம். இல்லையா? சிந்தை நிந்தை வாழ்விலே சந்தோஷம் கொள்வோம். சிலுவை சுமக்க வேண்டும். ஆண்டவர் சிலுவை சுமக்கும்படியாக அவருடைய பிள்ளைகளை அழைத்திருக்கிறார். ஆனா என்ன சொல்றாரு? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். தன்னைத்தான் முதலாக வெறுக்கணும். நான் 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 எனது 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 இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. நான் தான் முன்னுக்கு நிற்கணும், நான் தான் எதுவும் செய்யணும், நான் தான்டா அங்கே ஒன்றும் இருக்காது. இல்லையா? ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் பெருமை பாராட்டவில்லை. அவர் பிதாவாகிய தேவனுக்காக, நமக்காக அவர் தன்னையே தியாகம் பண்ணினார். தன்னையே தியாகம் பண்ணினார். அவர் தனக்காக எதுவும் செஞ்சாரா? ஒண்ணுமே பண்ணல. பிதாவாகிய தேவன் சொன்ன காரியத்தை முழு மனதோடு அவர் நமக்காக செய்தார். நம்ம தான் இன்றைக்கு நான், எனது, என்னுடையது, அப்பப்பா இந்த பெருமைத்தனம் வந்து விடுகின்றது. அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க. சில நேரங்களில் யாராச்சும் என்னட்ட அப்படி பேசக்குள்ள எனக்கு வேதனையா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு தடவை பிரசங்கம் பண்றோம்? ஒரு சுயத்தை சிலுவையிலே அறைந்து விடுங்கள். சுயத்தை சிலுவையிலே அறைந்து விடுங்கள். நீங்க உங்களுடைய பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட வேண்டும், அறையப்பட வேண்டும். இல்லையா? அப்படி இல்லாட்டி கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது கடினம். ஏன் சில நேரங்களில் நம்ம ஆண்டவருக்காக வாழுகின்ற பொழுது நம்மளை கல்லால் எறிவாங்க, நம்மளை கன்னத்தில் அறைவாங்க, நமக்கு குட்டுவாங்க, நம்மளை முகத்திலே துப்புவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் நீ சிலுவையை சகிக்க ஆயத்தமாக இருக்கிறாயா? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று ஓடாதீங்க. ஆசீர்வாத கூட்டம் ஒன்று வைக்கிறாங்க. எனக்கு கவலை, எனக்கு மிகப்பெரிய ஒரு கவலை. அங்கு இயேசு பிரசங்கிக்கப்படுவதில்லை. கடந்த நாட்களில் கூட இயேசுவிக்கிறார் திருச்சபையினால யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய ஒரு சுவிசேஷ கூட்டம் நடைபெற்றது. நான் அதை பார்த்து கொண்டு லைவ்ல நான் பார்த்து கொண்டு எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சு, எப்படியாச்சும் இதில் இயேசு அறிவிக்கப்பட வேண்டும் என்றால். பிறகு அவர் கிறிஸ்டி பிரதர் ஒரு சுவிசேஷத்தை அறிவித்திருந்தார். எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏனென்றால் அங்க வர்ற ஜனங்கள் என்னத்துக்கு வராங்க? சுகம் கிடைக்கணும். என்ன இடுப்புல வலி இருக்குது, நெஞ்சில ஓட்டை இருக்குது, கிட்னி ஃபெயிலியரா இருக்குது, கால் நடக்க முடியாம இருக்குது, எனக்கு சுகம் அடைஞ்சிடணும். ஆனா அவங்க எதிர்பார்ப்பு என்னவா இல்ல? என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், நான் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், அவரை விசுவாசித்தால் தான் எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை, அவரை விசுவாசித்தால் தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும் என்றதை அங்கு பிரசங்கிக்கப்படாமல் இருக்கும் என்றால் அதை விட ஒரு வேதனையான விடயம் ஒன்றுமே இல்லை. மேடையில் கூப்பிட்டு காட்டுறாங்க, இங்க பாருங்க, இவருடைய கிட்னி ஃபெயிலியரா இருந்துச்சு, இப்ப சரியாயிட்டு, இவர் நடக்க முடியாம வந்தார், இவர் நடந்துட்டார். ஆனால் இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரா? இவர் ரட்சிக்கப்பட்டு விட்டாரா? எது முக்கியம்? இவன் கால் திரும்ப சரியாகி நடக்கிறது முக்கியமா, இல்லாட்டி ஒரு நொண்டியாவே பரலோகம் போறது முக்கியமா? எது முக்கியம்? நீ நொண்டியா இருந்தாலும் பரலோகத்துக்கு போய் சேரு. நான் அதைத்தான் சொல்லுவேன். இப்படி ஒரு சபையில போயிட்டு பிரசங்கம் பண்ண ஒருத்தர் அங்க சபைக்கு வந்திருந்தார். என்னத்துக்காகண்டா
அவரை கை வந்து இந்த பாதம் தலை இழுப்பட்டுட்டு, ஒரு பக்கம் இழுப்பட்டுட்டு கையால தான் வந்தார். நான் பிரசங்கம் பண்ண, கர்த்தர் உன்னை நொண்டியா இருந்தாலும் உன்னை பரலோகம் கொண்டு போவார். ஆனா நீ என்ன செய், வருத்தம் சுகமாகலன்னு சேர்ச்சி விட்டு போயிடாதண்டா. அடுத்த கிழமை ஒரு சேர்ச்சி பக்கமே போகல. அது எதுக்காக இருந்தார்? அங்க சேர்ச்சிக்கு போனா என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். பிழையான ஒரு சிந்தனை, பிழையான ஒரு எதிர்பார்ப்பு. ஆண்டவரால் சுகப்படுத்த முடியாதுன்னு நான் சொல்லல. ஆனா எது முக்கியம்? சுகமா, ரட்சிப்பா, பாவ மன்னிப்பா, உன்னுடைய வியாதியிலிருந்து சுகமா? பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லையா? ஆண்டவர் சுகப்படுத்தின எல்லாருக்கும் என்ன செஞ்சாரு? அதான் சொன்னார், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றாரு. அப்படின்னா அவன் யாரா மாறிட்டான்? அவன் தேவனுடைய பிள்ளையா மாறிட்டான். இன்றைக்கு இடுப்புல வருத்தம் போயிட்டு சுகமடைஞ்சிட்டு வந்துட்டு அடுத்த நாள் போயிட்டு பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிற சனமும் இருக்கு. இதுக்கா இல்லையா? இயேசுவிக்கிற சுவிசேஷ கூட்டத்தில் போயிட்டு இடுப்பு வருத்தம் போயிட்டு சுகமாயிட்டு வந்து அடுத்த நாள் பிள்ளையார் கோயில போயிட்டு என்ன செய்யறாங்க? தேங்காய் உடைக்கிறாங்க. அது ரட்சிப்பா? அது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நாம் ஏன் பின்பற்றுகின்றோம்? எதற்காக பின்பற்றுகின்றோம்? நான் கூட்டத்தோடு வருகிறேனா அல்லது சிலுவையோடு நடக்கின்றேனா? அதை நாம் தீர்மானிக்கும். நான் தனியாவாச்சு நான் என்ன செய்வேன்? என் இயேசுவின் சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்றுவேன். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. இல்லையா? எருசலேம் நடுங்கியது. ராஜா வந்த போது மாற்றம் நடக்கும். அவர் இல்லையா? அவர் யாரு? அவர் ராஜா. இயேசு வந்த போது நகரம் கலங்கியது. இயேசு உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் வந்தால் உங்கள் பழைய வாழ்க்கை அதிரும். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பாருண்டா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாருண்டா, உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசின் காரியங்கள், இருளின் காரியங்கள், சந்தேகங்கள், விடாப்பிடிகள், கடின இருதயங்கள் எல்லாம் உடைபட்டு போகும். உனக்குள்ள இயேசு இல்லைண்டா, இதெல்லாம் உனக்குள்ள இருக்கு. சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நீங்க இயேசுக்கு இடம் கொடுக்கணும். எருசலேமுக்கு இயேசு வந்த பொழுது எருசலேமே கலங்கியது. அங்கு மாற்றம் நடக்க போகின்றது. அங்கு மிக முக்கியமான காரியம் நடக்க போகின்றது. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் உங்களுடைய பாவம் சீர்குலைந்து போகும். உங்கள் மனம் மாற்றப்படும். இல்லையா? இயேசு வருவது உங்களை ஆசீர்வதிக்க மட்டுமல்ல. இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்ல? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ இயேசுவுக்காய் வாழ வேண்டும். முதலாவது இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை, கடவுளுக்காக வாழ விருப்பம் இல்லை. ஆனா என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேண்டும். ஆண்டவருக்காக கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. ஆனால் என்ன வேண்டும்? ஆசீர்வாதம் வேண்டும். கீழ்ப்படிந்தால் தான் ஆசீர்வாதம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இல்லையா? இயேசு கிறிஸ்து அவர் வருவது நம்மளை மாற்றுவதற்காக, நம்ம இருதயத்திலே ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவதற்காக. இன்றைக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு ஒரு கேள்வி கேட்கின்றது. இந்த குருத்தோலை ஞாயிறு நீங்கள் இயேசுவை எப்படி வரவேற்கிறீர்கள்? இயேசுவை எப்படி வரவேற்கிறீர்கள்? கூட்டத்தோடு சும்மா உதட்டினால மட்டும் ஓசன்னா ஓசன்னா என்று ஆண்டவரை புகழ்கின்றீர்களா? இல்லை என்றால் அவரை உங்கள் இதயத்திலே ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? சும்மா என்ன செய்யலாம்? ஓசன்னா ஓசன்னா, துதி துதி துதி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஆனா அந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில ராஜாவாக நீங்க ஏற்றுக்கொண்டு அந்த ராஜாதி ராஜாவாகிய அந்த தேவனை உண்மையா நீங்க பாடி ஆராதிக்கிறீங்களா? உண்மையா துதிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். உங்களை பார்த்து நீங்க கேளுங்க, உங்களை பார்த்து நீங்க கேளுங்க. நான் கூட்டத்தோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்றேனா, அல்லது அந்த உண்மையில் தேவனாகிய கர்த்தரை என்னுடைய முழு இருதயத்தோடு நான் துதிக்கின்றேன்? பிரியமானவர்களே, குருத்தோலை ஞாயிறு என்பது அது சிலுவைக்கு வழிவகுக்கிறது. இல்லையா? குருத்தோலை ஞாயிறு என்பது சிலுவைக்கு
வழிவகுக்கிறது. சிலுவை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு வழிவகுக்கின்றது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாள் இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு நாளிலே ஆண்டவர் எருசலேமுக்குள்ள போறார். ஏன் போறார்? ஏன் போறார்? சிலுவையிலே மரிக்கும்படியாக. அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவர் போகிறார். என்னதுக்காக? நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படியாக அவர் போகின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அந்த இயேசுவை நான் ராஜாவாக, அந்த இயேசுவை நான் தெய்வமாக, நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், அல்லது வெறும் உலக ஆசீர்வாதத்துக்காக, உலக பொருட்களுக்காக, உலக ஐஸ்வர்யத்துக்காக, உலக சிற்றின்பங்களுக்காக, உலக லௌகிக காரியங்களுக்காக, சேர்ச்சுக்கு போன எனக்கு ஏதாச்சும் கிடைக்கும் என்றதுக்காக நான் அவரை தேர்றேன். இயேசுவை நம்முடைய முழு உள்ளத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும். யாரும் எழுந்திருப்போமா? யாரும் எழுந்திருப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வாழ்க்கையில் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நான் இயேசுவை ஏன் பின்பற்றுகிறேன்? இந்த இயேசுவை நான் எப்படி வரவேற்கிறேன்? இந்த இயேசுவை நான் எப்படி வரவேற்கிறேன்? வெறுமனே ஒரு உலக காரியத்துக்காகவா, அல்லது என்னுடைய சொந்த காரியத்துக்காகவா? இயேசுவை நான் உண்மையாக நான் ஆராதிக்கிறவனாய் காணப்படுகின்றேனா, அல்லது வெறும் முதட்டினாலே அவரை ஆராதிக்கின்றவனாய் காணப்படுகின்றேனா? என் வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், எல்லா சூழ்நிலைகளிலும் நான் இயேசுவை மாத்திரம் நினைக்கின்றேனா, அல்லது உலக காரியத்தை நான் சிந்திக்கின்றேனா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். நான் யாரை முதன்மைப்படுத்துகிறேன்? யார் என்னுடைய ராஜா? இயேசுவா அல்லது உலகமா? இன்னைக்கு தீர்மானிப்போம். என்னுடைய வாழ்க்கை எது வந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நான் இயேசுவுக்காய் வாழ வேண்டும். நான் இயேசுவுக்காய் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, சொல்வோமா? வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன். அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீசன் என்பவன்
குருவை போலவே சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் உங்களை சொல்லால கொள்ளலாம், யார் உங்களுக்கு விரோதமாய் சதி செய்யலாம். அவருக்காக அனைத்தையும் இழந்து போனாலும் நான் அவருக்காய் வாழ ஆயத்தமாய் இருக்கிறேன். யார் என்னை வெறுத்தாலும், யார் என்னை விட்டு போனாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன். இயேசுவை பின்பற்றுவேன். உலகத்தை விட்டு நம்முடைய கண்ணை பரலோகத்தின் பக்கமாய் திருப்புவோம். ஆண்டவருக்காய் வாழ்வான். சீசன் என்பவன் குருவை போலவே அவன் தனக்காய் வாழாமல் தன்னையே தருவான். இயேசுவை பின்பற்றுவோம். அவர் இந்த உலகத்தை நாடவில்லை, இந்த உலக ஐஸ்வர்யத்தை நாடவில்லை, உலக ஆசைகளை நாடவில்லை. அவர் நமக்காக தன்னையே தந்தார். தன்னையே தந்தார். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் அப்பா, நான் இனிமேல் உமக்காய் வாழப் போகிறேன். நீர் என்னுடைய ராஜா. நான் உதட்டினாலே உம்மை துதிக்க மாட்டேன். என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே உமக்காய் வாழ்வேன் என்று சொல்லி இன்னைக்கு தீர்மானம் எடுப்பேன். நன்றி ஆண்டவரே. இந்த வழி இந்த வார்த்தை ஒப்பு கொடுத்து நம்ம திரு தம்பி லக்ஷன் அவர்கள் ஜெபிக்கின்ற பொழுது நாம் யாரும் ஒருமனப்பட்டிருப்போம். எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றியப்பா. அருமையான வார்த்தையை எங்களுக்கு அந்த கிருபைக்காக நன்றியப்பா. உடைய வேத வசனம் சொல்லுகிறது, தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு ஜீவனை அடைவான்னு சொல்லுறாண்டவரே. நாங்கள் தேவனுடைய சிலுவையை செல்ல, தேவனுடைய செல்ல, தேவனுடைய செய்யப்பா, தேவனுடைய செல்ல, தேவனுடைய செய்யப்பா. தெரிங்கள் அவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னிராண்டவரே. நாங்கள் தேவனுடைய நீதி அவருடைய ராஜ்யத்தை தேட நீ எங்களை கிருபை அளிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் எங்களால் பிசாசினால் வருகிற ஒவ்வொரு சோதனைகளும் இந்த ஆண்டவரே நாங்கள் அதிலிருந்து மீண்டு வர உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. முன்னால் இருக்கிற மதிலை நாங்கள் உடை தெரிந்து நாங்கள் முன்னேறி செல்ல தேவனங்களை கிருபை அளிக்கும்படியாக செபிக்கிறோம். போராட்டங்கள் இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். இது எல்லாவற்றையும் விடுதலை கொடுக்கிற தேவன் நாங்கள் தேவனுடைய செல்ல முடியாமல் நிறைய தடைகள் காணப்பட்டு எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடும்படியாக செபிக்கிறோம். நீங்களே கூட இருந்து வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கல்வியின் மேல் ஏறி சென்றீர் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாரும் தேவனுக்கு ஓசானா ஓசானான்னு சொன்னார்கள். அவர்கள் அதுக்கு பிறகு ஆண்டவரே இவர்கள் சிலுவையை மறையும் என்று சொன்னார்கள். அறியாமல் சொல்றார், நீ மன்னியும் என்று சொன்னீர்கள். அதே போல நாங்கள் அறியாமல் சில தவறுகளை மன்னியும் ஆண்டவரே. மன்னிக்கும்படியாக மன்னிங்க ராஜா. தீர்மானத்தை எடுத்து வாழ, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி வாழ தேவனுக்கு கிருபை அளிக்கும்படியாக செபிக்கிறோம். எங்களை கூட இருந்து ஆமென். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சிலுவை சுமந்தோரை உமக்கு பின்பற்ற, உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அந்த ஜனங்களைப் போல வெறும் உதட்டினால் உம்மை ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லாதபடிக்கு, வெறும் உதட்டினால் உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லாதபடிக்கு
எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் எவ்வளவு போராட்டம் பிரச்சனைகள் வந்தாலும் அப்பா நாங்கள் உண்மை நாங்கள் பின்பற்ற ஆண்டவரே, உண்மையே நாங்கள் பின்பற்ற தாழ்மையாய் நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற பெருமைகள் விடாப்பிடிகள் பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் ஆராதனைக்கு வர முடியாதபடி இருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை சுகப்படுத்துங்க, நீர் அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவையில் எல்லாவற்றையும் சந்தித்து நடக்கும்படியா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய உண்ணிய ஐக்கியமும் அவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். சவனுக்காக என்னம்மா? திங்கட்கிழமை நாளைக்கு கிருபையும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே, சகோதர கிங்ஸ்லி பிரதருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் 10 வருடங்களாக அந்த தேசத்தில் இருக்கிறார். நாளை தினத்தில் அவர் பரீட்சைக்கு முகம் கொடுக்க இருக்கிறார். அப்பா, அந்த பரீட்சையிலே அவர் சிற்றி பெற அந்த தேசத்தில் ஒரு குடியுரிமை கிடைக்க என் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவரை ரட்சித்துக் கொண்ட தேவன் அவருடைய குடும்பத்தையும் நீ ரட்சித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.